ஜெகத்குருவே சரணம். ரொம்ப நேரமாக ஒரு டைட்டில் ஒன்று வைக்கிறதுக்காக எத்தனையோ பேஜஸ் எழுதி பார்க்குறேன். டைட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது அந்த நேரத்தில் ஸ்பான்டேனியஸாக நம்முடைய வீடியோவுக்கு நம்ம சொல்லுவோம், எழுந்த எண்ணமெல்லாம் உம்மால் உதித்ததே, செய்த செயல்கள் யாவும் உம்மால் விளைந்ததே அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 ஒரு சரியான ஒரு சொற்றொடர். நிச்சயமாக அதை நன்கு உணர்ந்து பார்த்தா தாங்க தெரியும். இப்போ கூட நான் ஒரு டைட்டில் வைக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக ஏதேதோ டைட்டில் எழுதி பார்க்குறேன். கடைசியாக நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு டைட்டில் ஓகே ஆச்சு. யாரு சாமி நீ, இதுதான் இந்த டைட்டிலோட பேர். இந்த வீடியோவோட பேர் அதுதான், யாரு சாமி நீ. யார் சாமி நீ யாரை நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நம்ம ஒரு 3 days லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருந்தோம், கொஞ்சம் வெளியில் இந்த பாண்டிச்சேரி பக்கமாக ஒரு சில முக்கியமான மடங்கள்லாம் போய் பார்க்கணும், தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி, கடலூர், அதுக்கப்புறம் இந்த விழுப்புரம் பக்கம்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டோம். பட் அந்த ப்ராஜெக்டில் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுச்சு. அதுக்காக போயிருந்தோம். அந்த நேரத்தில் நடந்த ஒரு நெகிழ்வான தருணம், ராயர் எப்படி எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார், எந்த மாதிரி மற்றவர்களை இயக்குகிறார் அப்படிங்கிறது இதை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடுங்க உங்களுக்கு. நாம் ஒரு பிளான் பண்ணிட்டோம். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் அந்த ஒரு முக்கியமான யாரு சாமி நீ, அதுதான் முக்கியமான டாபிக். நான் சொல்லக்கூடிய தகவல் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டோம். இங்கேருந்து திண்டிவனம், அதுக்கப்புறம் செஞ்சி, திண்டிவனம், அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி, கடலூர், இப்படியே ஒரு ரவுண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு காலையில் ஒரு 4 o'clock நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல்ஸ், நம்ம மிஸ்டர் செந்தில் தம்பி அவன்கிட்ட சொல்லிவிட்டு அந்த மாதிரி போகணுன்ட்டு. அவனு ஒரு தீவிர குருராஜர் பக்தர். நம்ம ப்ரோக்ராம்லேயும் அவர் பேசியிருக்கார். அவர் சரி போகலாம் சார், அவர் ட்ராவல்ஸ் வச்சுருக்கார், போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். நான் அன்றைக்கி முன்னால் என்ன பண்ணுறேன்னா, அப்போ நம்ம போகிற டைம் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக எல்லா இடங்களும் போய் பார்த்துட்டு வரணும், குருராஜர் பக்தர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டுட்டு அந்த போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மடமாக பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துக்கு போகலாமா, அந்த இடத்துக்கு போய் கேட்கலாமா. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ப்ரோக்ராமெல்லாம் அப்படி தான் இருக்கும், எல்லாம் இன்ஸ்டன்ட். திடீர்னு கால் பண்ணுவோம், திடீர்னு வரோன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அடுத்த மாதம் வரோம், இன்னொரு 10 நாள் பொறுத்து வரோம், அப்படி ப்ரீ பிளான்டே இல்லை, ஆன் தி ஸ்பாட். அந்த மாதிரி காலையில் அது அது மாதிரி எல்லாராலையும் அது மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த சூழ்நிலை. அன்றைக்கி ஏகாதசி தினம் வேறு. இப்போ போன இந்த சண்டே டைமில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணுறேன், ஒரு சில இடங்கள்லாம் போய் பார்க்கணுன்னுட்டு. அப்போ ஃபஸ்ட்டு திண்டிவனத்துக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். திண்டிவனம் பக்கத்தில் ஒரு மடம் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது. நான் எப்போ நண்பர்களோடு அந்த பக்கம் போகும்போது அதை பார்த்ததா ஒரு ஞாபகம் அந்த இடத்துல. பட் அந்த பர்டிகுலர் அந்த ஏரியா பேர் தெரியாது என்னன்னு சொல்லிட்டு நான் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு மாணிக்கம் சார் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஏன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிறைய மடங்கள், அந்த ஆலயங்கள், அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அவருக்கு ரொம்ப பரிச்சயம். அவருக்கு, நம்ம குருஜி அவர்களுக்கெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் அந்த பக்கம் போகிறேன், அந்த பக்கம் சில நம்பர்ஸ் தான் எனக்கு அனுப்பி வைங்க, நான் அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக அதை கேட்டுட்டு வாங்க. அவருடைய ராயர் எந்த மாதிரி பிளான் பண்ணுறாரு, எப்படி செய்கிறாரு, அவருடைய நினைப்பு தான், எண்ணம் தான் ஒவ்வொரு முறையும் ஈடேற வைக்கிறது பக்தர்களுடைய வேண்டுதல். அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறது அவருடைய அருள் தான். ஸோ அந்த வேண்டுதலை கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பக்தியும் பிரார்த்தனையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன நடந்த ஒரு இன்சிடெண்ட். அவர் கொடுக்குறாரு. திண்டிவனத்தில் ஒரு இடம் சொல்கிறார். சரி, ஒரு இடம் சொல்லி ஒரு நண்பரோட ஃபோனும் தரார். ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து விட்டார். நான் திண்டிவனத்தில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணோன்னே, அந்த மாதிரிங்க நான் நாளைக்கு காலையில் அந்த பக்கம் வரேன், எங்களுக்கு ஹார்ட்லி ஒரு ½ an hour, ஒரு 30 minutes இருந்தால் போதும், ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு அந்த இடம் ஷூட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் கேட்குறேன் அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணாருன்னா, தம்பி இல்லை, நான் இந்த ஊரில் இல்லை, நான் உங்களுக்கு வேறு ஒருத்தர் நம்பர் தரேன், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்றார். நான் என்ன பண்ணுறேன், அன்றைக்கி நைட்டே நடக்குது இல்லை, அன்றைக்கி நைட்டை மறுபடியும் அவர்கிட்ட பேசுகிறேன். ஐயா, இந்த மாதிரி நான் நாளைக்கு வரலான் இருக்கேன், அந்த பக்கம் ஒரு ½ an hour, அந்த இடத்த பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அந்த ராயரை நாங்கள் படம் பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, சார் ஓகே சார், தாராளமாக வாங்க, கண்டிப்பாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ரைட், ஓகே. நம்ம ஒரு மடம் போகிற நேரத்தில் ஒரு ராயர் பக்தியாக ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு இடத்த நம்ம படம் பிடிக்க போகிறோம், பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்தேன். கொஞ்ச நேரம் தாங்க ஆயிருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஒரு ½ an hourல அவர்கிட்ட ஃபோன் வருது. ஃபோன் என்ன வருதுன்னா, நான் அதுக்குள்ளே வேறு ஒரு இடங்கள்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இடம் தான் போக முடியும், நம்ம இங்கேருந்து கிளம்பி போகும்போது ஃபஸ்ட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் போக முடியும். அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது. அவர் என்ன பண்ணுறாரு, சார் நாளைக்கு பண்ண முடியாது சார், நாளைக்கு சாரி சார், நாளைக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரி, நான் அவர் வற்புறுத்தலை. சரி சார், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு நாளைக்கு வரும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி திண்டிவனம்லாம் கிராஸ் பண்ணி போகிறோம். பல்வேறு இடங்கள்லாம் போனோம். அந்த எந்தெந்த இடம் யார் யார் பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல. அது ஒரு
ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். நீங்கள் அது ப்ரோக்ராம் வரும்போது பாருங்கள், அப்போ தான் ஒரு ஈகராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் முழுவதுமாக எக்ஸ்பிளைன் பண்ணல. போகிறோம், எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கடலூர் எல்லாம் முடிச்சுட்டு கடலூர் வழியாக கிளம்பி பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணி வரோம். ஈவினிங் டைம் இருக்கும், அது ஒரு 5 o'clock இருக்கும். ஒரு 5 மணிக்கு வந்து பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணுறோம். ஒரு ஃபோன் வருதுங்க எனக்கு. ஒரு ஃபோன் வந்து என்னென்னா, ஹலோ சார். நான் எடுத்துகிட்ட ஃபோன். ஹலோ சார், நான் சிம்சன் பேசுகிறேன் அப்படின்னு. சொல்லுங்கள், திண்டிவனத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் அப்படின்னு. நான் ஏன்னா நான் அந்த வழியாக போகிறேன். எனக்கு என்ன ஞாபகம், எனக்கு ஏதோ ஒரு ஞாபகம், யாரோ திண்டிவனத்துலேருந்து நம்ம இங்கே வந்திருக்கிறது தெரிஞ்சுட்டு யாரோ வந்து எதுக்கோ கால் பண்ணுறாங்க நம்ம ஒரு ஃபேவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் நினச்சிடுறேன். நான் சிம்சன் பேசுகிறேன் திண்டிவனத்தில் இருந்தேன். ஆமாங்க, நான் இப்போ தாங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டு இருக்கேன், ஆன் தி வே வரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அவரை வந்து வாங்க சார், வாங்க சார், இந்த பக்கம் தான் சார் வரணும் அப்படிங்கிறேன். ஆமாங்க, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? இப்படி தான் போகுது கான்வர்சேஷன். நான் வந்து அந்த பிரிட்ஜு பக்கத்தில் நிற்கிறேன் சார் திண்டிவனத்தில் அப்படின்னா. சரி ஓகே, நீங்கள் அங்கேயே நில்லுங்க, நான் அங்கே வரேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். உடனே நம்ம செந்தில் அவர்கிட்ட சொல்கிறேன், பக்கத்தில் ஒரு டிரைவர் தம்பிக்கிட்ட சொல்கிறேன், யோ நீ அங்கே போனோம், என் நேராக அந்த இடத்துக்கு போய்ட்டு அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி போயிட்டே இருந்தது. கரெக்டாக அந்த ஒரு இடத்துல போகிறோம், நிற்கிறோம், ஃபோன் பண்ணுறோம், அவர் வரார், சிம்சன் வரார். சிம்சன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கையில் ஒரு பை வச்சுருக்காரு, ஒரு மஞ்சள் பை. ஏதோ ஒரு பணி முடிச்சுட்டு ரொம்ப ஏதோ ஒரு சோகம் தோய்ந்த முகம் தான் அது. ரொம்ப குஷியான முகம், ஜாலி ஹாப்பினஸ்ஸாக இருக்கிற முகம்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏதோ நம்மளை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி வந்தோடனே அப்படியே என் கையை பிடிச்சிட்டு சார், நான் உங்கள் வீடியோலாம் நிறையா பார்ப்பேன் சார், நிறைய டெய்லி பார்ப்பேன் சார் உங்கள் வீடியோ அப்படின்னு சொன்னார். ஐயோ வாங்க சிம்சன் உட்காருங்க, முதல்ல வண்டியில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை வண்டியில் காரில் அவரை வந்து முன்னால் உட்கார வச்சுருந்தேன். யார் சொன்னது உங்களுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு யாரும் சொல்லலையே சார் அப்படின்னு. யாரும் சொல்லலையா, என்ன சொல்கிறீங்கன்னா, சார் நான் சும்மா ஃபோன் பண்ணேன் சார் உங்களுக்கு அப்படின்னார். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, இல்லை சார் சும்மா ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணேன், உங்கள் ஃபோனே கிடைக்காது, நீங்கள் இந்த முறை எடுத்து பேசுனீங்க நீங்கள் அப்படின்னாரு. இல்லைங்க, ஆமாங்க, இந்த மாதிரி எடிட்டிங் எங்கன்னா வெளில இருக்கும்போது எடுக்க முடியாது. சரி, இப்போ இந்த பேசிகிட்டே இருக்கும்போது நான் ஆக்சுவலாக ஃபோன்லேயே சொல்லிட்டேன், ஒரு கோயிலுக்கு போகணுன்னுட்டு. அவர் முதல்ல எனக்கு கால் பண்ணும்போது கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டார் அவர். அதாவது திண்டிவனத்தில் ஏதோ ஒரு கோயில் இருக்காமே, அங்கே போகணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோன்னா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த காரில் உட்காந்தோடனே இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு, போகிறோம் வண்டியில். எனக்கு எதுவுமே புரியல. இவர் வந்து யார் சொல்லியும் வரல, எதேச்சா ஃபோன் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு ஃபோனில் பண்ணியிருக்காரு. இந்த நம்பர் உங்களோட நம்பரான்னு கேட்டேன். இல்லை சார், என்கிட்ட ஃபோனே கிடையாது, இது என்னுடைய சிஸ்டரோட நம்பர்லேருந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப சுவாமியோடைய ரொம்ப தீவிர பக்தர் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மார்த்தமான பக்தருங்க. குருராஜர் எப்படி யாருக்கு எங்கே அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் அவருக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பண்ணுவார். எல்லாருக்குமே முடியல, இல்லை, தெரியல, என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு வழிவகை தெரியல அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய எத்தனையோ அன்பு நெஞ்சங்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. வழி தெரியாமல் இருக்காங்க. நமக்கு மட்டும் ஒன்று கிடச்சிருச்சு, நாம் மட்டும் இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது அது கிடையாதுங்க. அது எல்லாமே வந்து காணல் நீர் தான். எப்போ எது மறையும்னே தெரியாது. உடல் அவயங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வ செழிப்பாக இருக்கட்டும், நாம் பேசக்கூடிய பேச்சுகளாக இருக்கட்டும், எவ்வளவு காலங்கள், எத்தனை காலங்கள் நமக்கு சொந்தமாக அவைகள் இருக்கும் என்பது நிச்சயமாக நமக்கு தெரியவே தெரியாது. இருக்கின்ற நாள் வரை குருராஜருடைய புகழ், மகிமை, மகத்துவங்களை என்றென்றும் சொல்லிக்கொண்டு உள்ளத்தின் நடிகாலத்தில் அவரை நினைத்து கொண்டு இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பவன் தான் ஞானத்தின் வாயில் படிகளில் தம்முடைய பாதங்களை பதிகின்றவன் என்று நான் சொல்லுவேன். பாருங்க, அந்த மாதிரி மகானுபாவர் த சிம்சன். மறுபடியும் இங்கே வரேன், வேறு ரூட்டில் போயிட்டேன் பேசினேன். சிம்சன் நேராக போகிறோம், ஒரு கோயிலை நிறுத்துகிறோம். அந்த கோயில் பார்த்திங்கன்னா பெலாக்குப்பம், அந்த ஊர் பேர் பெலாக்குப்பம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், நண்பர்களோடு வரும்போது. அதே கோயில். டைம் வேறு ஆகுது, இருட்டு வேறு ஆகுது, அந்த க்ளவுடு எல்லாம் இருட்டாகிற டைம். நான் சிம்சன் நீங்கள் முதல்ல போயிட்டு நின்று பேசுங்க, வாங்க பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்று, என்ன சார் பேசணுன்னாரு. ராயர் உங்களுக்கு பண்ண மகிமை சொல்லுங்கள், உங்களுக்கு ராயர் எப்படி அறிமுகம் பண்ணார் சொல்லுங்கள். என்னை எங்கேயோ யாரோ ஒருத்தர் வந்து உங்களுடைய பேச்சை என்னாலும் கேட்டுகிட்டு இருப்பார். ராயருடைய மகிமை உங்கள் மூலமாக வந்து யார் யாருக்கு போகணுன்னு அவர் நினைக்கிறாரோ நிச்சயமாக செய்வாருங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவ்யமாக பண்ணாருங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அவர் பேசுகிறத, அவர் என்ன பேசினார்னா, இது வரும்போதே சொல்லிட்டார். மந்திராலயம் குருராஜர் மேலே அவருக்கு ரொம்ப பக்தியாகும். இதுதான் ஹைலைட்டு. நான் பார்த்தது அதெல்லாம் விடுங்க, அவர் என்ன பார்த்ததோ நாம் பார்த்ததோ அது கிடையாது. ராயர் மேலே அந்த அதீத பக்தி உள்ள அந்த அன்பு ஆத்மா மந்திராலயத்துக்கு போயிட்டு வருவார். ராயர் பக்கத்தில் இருக்க ராயர் கோயில் போவார், மந்திராலயம் போவார். மந்திராலயத்தில் ஒரு முறை உட்காந்துட்டு
ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோப்தி பாரா, அது தெரியும்ல அந்த ஸ்லோகம், குருராஜருடைய ஸ்லோகம், அப்பண்ணாச்சாரியார் இயற்றிய அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் வந்து ஒரு மிகப்பெரிய நிறைய ஸ்டான்சாஸ் இருக்கும் அதில். அதை படித்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னுட்டு பிரத்யேகமாக நேரத்தை ஒதுக்கி தினம் 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 அதை மனனம் செய்து கொண்டு வந்தால்தான் அது எப்பொழுது நமக்கு வரும். ஏன்னா அவ்வளோ சிறப்பான ஸ்லோகம். யோபக்தியா குரு ராகவேந்திர சரணத் பந்தம் ஸ்மரண்ய படேத் ஸ்தோத்ரம் திவ்யமிதம் சதா நஹிபவே தஸ்யாசுகம் கிஞ்சனா கின் விஷ்டார்த்த சமுத்ருவே கமலாநாதா பிரசோதோத்தயாத் கீர்த்திர்திக் விதாதி விபூதி ரக்துலா சாட்சி ஹயாஸ்வத்ரஹி. அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் சாட்சி ஹயாஸ்வத்ரஹி, அந்த வார்த்தை, அந்த சொற்றொடர் வந்து பிருந்தாவனத்திலிருந்து அசிரீரியாக வந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அந்த சத் சரிதத்தில். அதுதான் வந்தது. அப்பண்ணாச்சாரியார் அவர்கள் ஏற்றி வந்த அத்தனை வரிகளுக்கும் ராயர் இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், இவ்வளோ மகிமை புரிஞ்சவர், இவ்வளோ பெரியவர், அதெல்லாம் நீ சொல்லிட்டு வந்தல்ல. அவர் ஜீவ பிருந்தாவனத்தை கண்டவுடன் அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தை அவர் தொடர முடியாமல் அப்படியே நிற்கும் போது ராயர் உள்ளே இருந்து அந்த குரல் வருது. அந்த இடத்துல அந்த பிருந்தாவனத்திற்குள்ள இருந்து அந்த அசிரீரி வருகிறது. இந்த முற்று பெறாத அந்த ஸ்லோகத்தை அந்த ஒரு வரி சாக்ஷி ஹயாஸ்வத்ரஹி அப்படிங்கிற அந்த ஒரு லைன் தான் முடிக்குது. நீ சொல்லி வந்தவை அனைத்திற்கும் அந்த ஹயக்ரீவரே சாட்சி அப்படின்னு முடிக்குதுங்க. அதுதான் அந்த ஸ்லோகம். அவ்வளோ, அது எதுக்கு சொன்னேன்னா அவ்வளவு மகிமை புரிஞ்சிய ஸ்லோகம், அவ்வளவு லென்த்தியான ஸ்லோகம் அது. இந்த இடத்துக்கு வாங்க மறுபடியும். நம்ம சிம்சன் ராயர் மேலே ரொம்ப பக்தி, அவருனா ராயர்னா ரொம்ப பிடிக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, கோயில் பிரகாரத்தில் உட்காந்துட்டு படிக்கிறார். ஸ்ரீ பூர்ண போதகுரு தீர்த்த பயோப்தி பாரா அப்படின்ற அந்த ஒரு லைன் தான் தெரியும். திருப்பி திருப்பி சேம் ரெக்கார்டு ஒரே டைம் தான் படிச்சுட்டு இருப்பார். யாரோ ஒரு பெரியவர் வந்தாராங்க, அவர் சொல்கிறாருங்க, ஒரு பெரியவர் வந்தாராம். சில விஷயங்கள்லாம் பாருங்க, நான் ஒரு கட் பண்ணுறேன். சில விஷயங்கள்லாம் எல்லாமே அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த இடத்துல அறிவில் பல அறிவு இருக்குது. பட்ட அறிவு, கேட்ட அறிவு, அனுபவித்த அறிவு, அது மாதிரி நிறைய வகைப்படுத்தி பார்க்கலாம். அதில் எல்லா விஷயத்தையும் நான் நேரடி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பின்பு தான் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். ஏங்க அந்த பக்கம் போகாதீங்க, பாதையெல்லாம் ஒரே முள்ளா இருக்கு அப்படின்னு அந்த பக்கம் போனவர் ஒருத்தர் சொன்னார்னா சரி கேட்டுட்டு ஓகே முள்ளா இருக்கா, நம்மளுக்கு சேஃப்டியாக போகணும்னு நினைக்கணும். சார் அந்த பக்கம் போனீங்கன்னா நிறைய மலர்கள் இருக்குதுங்க, போகும்போது ஒரு பை எடுத்துகிட்டு போங்க, நிறையா அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், அந்த மலர்கள்லாம் எங்கேயுமே கிடைக்காது அந்த பூ அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் போயிட்டு வந்தவர் சொல்கிறாருன்னா முடியாது, நான் போயிட்டு கிட்ட போயிட்டு அதை போய் பார்த்துட்டு வந்து அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தால் தான் மறுபடியும் வந்து பை எடுத்துகிட்டு போவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பேக் எடுத்துகிட்டு போவேன். அது ஒரு அனுபவம். அவர் ஒரு அனுபவத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அந்த அனுபவத்தை நம்முடைய அனுபவமாக எடுத்துக்கொள்ளலாம், முயற்சி செய்யலாம், அந்த இடத்தில் போய் பார்க்கலாம். நம்ம போயிட்டு தேடிட்டு பார்த்துட்டு வந்து அவ்வளோ நேரம் இல்லாமல் ஒருவர் சொல்வதை கேட்டு எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் போகும்போது நிச்சயமாக நீங்கள் மலர்களை பறிப்பீர்கள், புஷ்பங்களை பெற்று வருவீர்கள். அப்படித்தான். எந்த பிரமாணமும் இல்லை, எந்த அனுபவமே இல்லை, ராயர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்வதை முழுவதுமாக ஏற்று அந்த பாதையில் நாம் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மகா அனுபவத்தை நீங்களும் பெறுவீர்கள். சிம்சன் மறுபடியும் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காரு. அந்த ஒரே லைன் படிச்சுட்டே இருக்காரு மறுபடியும். அப்போ ஒரு பெரியவர் வர்றார், வந்து என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்லோகம் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு லைன் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு மொத்தம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு 1/2 hour ஸ்ரீ பூர்ண போதகுரு தீர்த்த பயோப்தி பாரான்னு ஆரம்பித்து சாக்ஷி ஹயாஸ்வத்ரிகை வரைக்கும் சொல்லிடுறாருங்க. அவர் சொல்லி கொடுக்குறாராம். அவருக்கு சொல்லி கொடுத்து முடித்த உடனே நம்ம சிம்சன் அது மொத்தமாக தயாராகிடுறாரு. அதில் இதுதான், இதை அவர் எப்படி சொல்கிறாரு, என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அவர் சொன்ன அந்த ஸ்லோகம், அவர் பேச்சு, அந்த பேச்சு, இதெல்லாம் வந்து உண்மையிலே குருராஜரின் பரிபூரண அருளும் ஆசைகளும் அவரை நம்பி நாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி. வணக்கம், என் பேர் சிம்சன். நான் எங்கள் ஊர் திண்டிவனம். நான் ராகவன் சுவாமியை 2012 வேண்டியிருக்கேன். நான் ஒரு ராகவேந்தர் பக்தர், நான் தீவிர பக்தர். எனக்கு வந்து ராகவன் சுவாமி சோஸ்திரம், குரு சோஸ்திரம் வந்து நாங்கள் மந்திராலயத்தில் மந்திராலயம் பிரகாரத்தில் ஒரு பெரியவர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போ எனக்கு ஒரே ஒரு வரி மட்டும் தான் தெரியும். ஓம் ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோப்தி பாரா காமாரி மக்ஷ விஷமாச புசந்தி அப்படின்னு தான் தெரியும். அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அப்புறமேட்டு ஒரு பெரியவர் வந்து உட்காருப்பா நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாரு.
ಶ್ರೀ ಪೂರ್ಣಪದ ಗುರುತೀರ್ಥ ಪವಿತಿಪಾರ ಕಾಮಾರಿ ಮಕ್ಷವಿಷಮಾಶಪುಸಂತಿ ಪೂರ್ವತರಾಮಿ ತರಂಗ ಸರಸಂಗ ದೇವಾಲಿ ಶಿವೇದ ಪರಾಂಗಿ ಭಯೋಜ ಲಕ್ಷ್ಣ ಜೀವೇಶ ಭೇದ ಗುಣಬುದ್ಧ ಸಗತು ಸತ್ವ ನೀಚೋಚ ಪಾವ ಮುಖನಕರ ಗಣೇಶ ಸಮೇತ ತುರುವಾಂ ದಿಕ್ಲೆ ಗುರು ರಾಘವೇಂದ್ರ ವಾಗ್ದೇವದ ಸದಂ ಮುಳಿಕರೋದು ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಸಕಲ ಸ್ವಪಾದ ಗಂಜ ಭಕ್ತಿ ಮಧ್ವೆ ಆಗಾದಿ ಸಂಭಯ ದಿಶಿ ವಜ ಸುಮಂ ಸುಸ ಸದಯಂ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಹರಿಪಾದ ಗಂಜ ನಿವೇಷ್ಟ ಲಬ್ಧ ಸಮುದ್ರ ಸಂಪತ್ ದೇವೋ ದಿವಿಜ ಗಿರ್ಮ ವಿಶ್ವಪ್ರದಮ ಸದಂ ಸಭಯಾತ್ ಓ ಸರ್ವೋದಕ ಲಸಿಕ ಶೇಷಧೈರ್ಯಶಾಲಿ ಸಮಸ್ತ ದೋಷಕ ನಿಗ್ರಹ ಶೋತ್ವತೆ ಬಬಳು ಸಿಂಧು ಸೇದು ವ್ಯವಸ್ಥ ದೋಷ ನಿರವತಿ ಪ್ರೀತಿ ಮುಖ ನಿಧಾನ ಭಾಷೆ ವಿದ್ಯುತ್ ಬನ್ನಿ ಮಗ ವಿಶೇಷ ವಾಗ್ಯ ಭವಿಶೇಷ ಸಂಧಾನ ಸಂಪದ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತಿ ವಿಜ್ಞಾನ ಸುಪಾಡವಾದಿ ಯದ್ವಾದ್ ಸರ್ವ ಸಮದೋಷನ ಅದ್ವಾದ್ ನವ್ಯಾದ್ ಗುರು ರಾಘವೇಂದ್ರ ಯದ್ಭಾಗ ಸ್ವರ್ಣದಿ ಮುಖ್ಯಾಭಾಗ ಸಹಿತ ಸಂಗಾರಂತ ಮಿಳಿಸತ್ ಜ್ಞಾನ ಪುಣ್ಯವಾಗ ದುಸ್ತಾಪತಿ ನಾಸನ ಪ್ರೇಮ ವಂದೇ ಶ್ರೀ ಪುತ್ರಪದೋ ಸಂಘಸ್ ಫಂಗಸ್ ಮಿದ್ವ ಕರಂಗಮ ಭಾವ ಸಂರೇ ಯದ್ಭಾಗ ಗಂಜ ರಾಷ್ಟ್ರ ಪರಿಭೂಷಿತಾಂಗ ಯದ್ಭಾದ ಮಧುಬಾಯಿದ ಮಾನಸಾಯಿ ಯದ್ಭಾದ ಪರಿಗೀತ ಏನವಾಸ ತದ್ಗಾನ ದಾವಬೋಧಂ ಸರ್ವದಂಡ ಸಂದಸಿ ಮಧುಮದವಾದನ ವಿಜಿಂದ ಕರುಬ ಸುಸಿಂದ ಆರಭುತ್ತಾಗ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಎದುರಾ ಗುರುಮೇ ಸಯಾದ್ ಭಯಾದ ಭಗ ನಿನದ ಭಕ್ತಿ ಇಷ್ಟ ಶ್ರೀ ಪುಣ್ಯವಾದನ ವಿಜಯ ಜಯಸ್ವಾಂದ ಪ್ಯಾದ ಸಿಂಗಾರ ಗುರು ಸರ್ವೈತ ಪಿನ ರಾಘವನತಿದೆ ಅಬ್ರೋಶಿ ಸಂಪೇಚ ಭಾವ ಅಬ್ರೋಶಿ ಪಿನ ರಾಘವನತಿದೆ ಸಯಾದಾಕ್ಷಿ ವೈರಾಗ್ಯ ವಾಗ್ಬಾಣ ಭಾವ ಸಾಬಾನು ರಾಘವನತಿದೆ ಹನ್ನೆರಡು ಸಂಪ್ರದಾಯ ದಂದ್ರ ಕಂಪೋಸ ಕೌಡೆ ಯಶವಂತ ರಾಘವೇಂದ್ರ ಪ್ರಸಾದ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಓಂ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಇಷ್ಟಾಂಗುರ ಮಂದಿರ ಜಾಬದಾನ್ ಭಾವದ ನಿತ್ಯಂ ವಿಷಯನ ಸಂಸ್ಥೆ ಅಂದುನ ಗಾಯನ್ ದೋಷನ್ ಆತ್ಮ ಸಮುದ್ರವನ್ ಸರ್ವನೇ ಭೂಮತಂ ಗುರುರಾತ್ಮ ದಿದಿಗಾತಿ ನಿತ್ಯಂ ಪಿತನಂ ಗೌರವ ಸೇಗಾಮುತ ನಾಥ ಸಂಸ್ಥೆ ಅಗಾಮ ಮಗಿಮ ಲೋಗೋ ರಾಘವೇಂದ್ರ ಮಗಾಯಶ ಶ್ರೀ ಮಧ್ಯಮ ಸುಧಯ ಸಂತ ಸರ್ವಯಾತ ಬಲಬ್ಧಿ ಯಥಾಶಕ್ತಿ ಪ್ರದರ್ಶನ ಗರವಮಿದ ಸಿದ್ಧಸೆ ಬೃಂದಾವನ ಗರಂ ದಲಂ ಸಹಸಾಧಾಮ ಸರ್ವದೀತ ಬಲಬ್ಧಿ ಸರ್ವಾಭಿಸಾತಿ ನಮಸ್ಕಾರಂ ಗರವಮೇಗಂ ತವ ಸಂಕೀರ್ತ ವ್ಯಾಸಾತ್ಮ ಸಿದ್ಧೆ ಸಂಸ್ಥಾ ಸರ್ವದಿ ಕಾಮಾದಿ ಭಾಂಗಾಗುಲೆ ನಾನಾ ಪರಮೇಶ್ವರ ಸೋಮಾದಿ ದೂರ್ಗೋತ್ಸವ ಮಕ್ರಂ ಸದಾ ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ಸ್ವತ್ತಮಡಿ ಭಕ್ತಿಪೂರ್ವಕಂ ದಶ ಗುಸ್ತಾದಿ ರೋಗಾಣಂ ವಿವಿಸ್ವಾಭೆ ದಂದೋಭಿ ದಿವಸ ಸಿಜೇರಾಮಗೋಭಿ ಭಗವತಿ ಪೂರ್ಣಾಯ ಪೂರ್ಣ ಸಂಪತ್ತಿ ಸ್ವಸಾಯ ಜಾಬದ್ಭೆ ಯಾಬಿಬೆ ಜಲಮದೆ ಸ್ವಾಭಿ ಮಂದಿರ ದಶಿ ಗುಪ್ತ ಸರ್ವನಜನಾಥ್ ಯದ್ ಬೃಂದಾವನ ಮಾಶು ಬಂಗಂಜಿ ನಮಸ್ಕೃತಿ ಸಾಜಾಂಗಲ ವೈದ್ಯ ಗುರುರಾಜ ಪ್ರಸಾದ ಸೋಮಯ್ಯ ಪ್ರಸಾದ ಸಾಮಾಗಮೆ ಯೋ ನಿತ್ಯಮೆ ಮಸೋದ ಬುಧ ಪ್ರಸಾದ ಬೇದರ್ಶನಾಜಾಯದೆ ಯದ ಸ್ವಸ್ಥಂ ಸಮುದಾಯ ಗುರು ಬೃಂದಾವನಾದಿಗೆ ದೀಪ ಸಂಜನ ಉತ್ತಲಂ ಭವಿತ್ವಂ ವಿದ್ಯಾ ಜಗನ್ನಾಥ ಭಕ್ತವದನಂ ಸರ್ವದಿ ನಾಥಕಾರಿ ಸನ್ನ ರಾಜೇಶ್ವರ ಸರ್ವನಾಥ ಸಂಸ್ಥೆ ಭಕ್ತ ಗುರು ರಾಘವೇಂದ್ರ ಸರ್ನ ಸಂದಂ ಸಮೃದ್ಧ ಬಡೆ ಸ್ತೋತ್ರಂ ದಿವ್ಯಮಿದಂ ಸದನ ದಶಿಂ ಕಿಂಚ ಕಿಂ ವಿಚಾರ ಸಿಂಹಿ ಕಮಲನಾಥ ಪ್ರಸಾದ ಕೀರ್ತಿ ದಿಗ್ವಿಜ ಬಿದಿರೋದಿಲ್ಲ ಸಾಕ್ಷಿ ಆಯಾ ಸ್ತೋತ್ರಗಿ ಇದು ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಗುರುರಾಜ ಪ್ರಸಾದ ಕೃತಂ ಸ್ತೋತ್ರಮಿದಂ ಪುಣ್ಯಂ ಶ್ರೀಮದ್ ಬೇರ್ ಅಪನಾಭಿ ಶ್ರೀಮದ್ ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ಸ್ತೋತ್ರಂ ಸಂಪೂರ್ಣಂ பூஜாய ராகவேந்திர சத்யதமதாய பைதம் கல்பவிஷய நமதான் காமதேனுவே நான் ராகவேந்திர பக்தர் 2012 வேண்டிட்டு இருக்கேன் சாமி பக்தராக இருக்கேன் ஆனால் ஐயாங்கெல்லாம் எல்லா பகுதியிலும் போயிட்டு எல்லாருக்கும் ராகவேந்திர பக்தர் புகழ் பரப்பிட்டுருக்காங்க அவங்களுடைய பணி சிறக்கணும் அதே போல் என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா எங்களை இவ்வளோ தூரம் இட்டு வந்து மெனக்கட்டு என்னை ராகவேந்திர அறிமுகப்படுத்தி உலகத்துக்கு என்னையும் அறிமுகப்படுத்தி வைக்கிற என் சாமியை என்றுமே நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் என் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் என் ராகவேந்திர சாமி தான் நீ எப்பவுமே அவர் தான் எனக்கு கதி நீயே கதி குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம். அவர் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசினார். சார் ராயர் எனக்கு அருள் பண்ணுவாரா சார், எனக்கு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க சார், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சார், நான் நல்ல இடத்துல போயிட்டு நல்லா இருக்கணும் சார், எனக்கு லைஃப் வந்து நல்லபடியாக அமையணும் சார், எனக்கு நீங்கள் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க சார் சொல்லிட்டு நெகிழ்வான தருணங்களாக அவர் பேசி கொண்டிருந்தார். உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், சிம்சன் நீங்கள் என்னை பார்த்தது சந்தோஷம் கிடையாது, நான் வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்பது குருராஜருடைய ஆணையாக இந்த இடத்தில் இருக்கிறது. உங்களை பார்க்க தான் நான் வந்தேன், நீங்கள் என்ன பார்க்க வரல, உங்களை அவர் பார்க்க வைத்தார், அவ்வளோதான். ஒரே டைமில் நேற்று இரவு நான் திங்க் பண்ணேன் அந்த கோயில் போகணுன்னுட்டு, ஒரு ஃபுட்டேஜ் அந்த இடத்துல எடுக்கணுன்னுட்டு, அது நிறைவேற்றி உங்களுடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி உங்களை பார்க்க வைப்பதே என்னுடைய முக்கிய பணியாக இந்த இடத்திற்கு இந்த நேரத்திற்கு அனுப்பி வைத்தார். அதுக்கு ராயருக்கு தான் நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறோம், நன்றி சொல்கிறோம். அதனால் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. இவ்வளோ தூரம் உங்களுக்கு அருளையும் ஆசிகளையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய குருராஜர் உங்களுடைய நல்ல வாழ்விற்காக நிச்சயம் அருள் பண்ணுவார், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. தொடர்ந்து அவரை பிரார்த்தனை பண்ணுங்கள், மடத்துக்கு போங்க, உங்களுடைய சேவைகளை அவருக்கு ஆற்றிக்கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், நான் இந்த இடத்துல உங்களை ஃபோன் நம்பர் போடலாம் அப்படின்னு நான் சொல்லும் போது, சார் என்கிட்ட ஃபோனே இல்லை சார் அப்படின்னாரு. அப்போ ஃபோன் இல்லாமல் எப்படிங்க இந்த வீடியோ இல்லைன்னா, இல்லை சார் நான் எங்கன்னா யார் கூடனா போகிறேன், யார்கிட்டனா பேசிகிட்டு இருக்கேன்னா அவங்க ஒரு ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃபோனை வாங்கி கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோலாம் நான் பார்த்துருவேன் சார், அதெல்லாம் படங்கள் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நிச்சயம் அவர் நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டும், நல்ல ஹெல்த்தியாக இருந்து குருராஜருடைய அருளையும் ஆசிகளையும் நிரம்ப பெற்று மீண்டும் இந்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தொட்ட சிம்சனாக, அதாவது அவருடைய வாழ்வில் மனதளவில் அவர் சேவையளவில் உயர்ந்திருந்தாலும் கூட
லௌகீக வாழ்வில் அவருடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த இடமும் நிறைவு செய்யப்பட்டு அவர் ஒரு உயர்ந்த இடத்தில் நிச்சயம் ஒரு காலத்தில் இருப்பார். அப்பொழுது மீண்டும் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அவரை பதிவு செய்து உங்களுக்கு வெளிச்சம் போட்டு இந்த உலகிற்கு குருராஜரின் புகழ் மகிமை மகத்துவத்தை உறக்க சொல்லும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம்.